கிறிஸ்துவின் இனிதான நாமம் மகிமைப்படுவதாக. நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கேம்பஸில் இருக்கிற ஒரு பெரிய கிணறு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். சரியா, ரீசெண்ட் டேஸில் எங்கள் பப்பாவும் சொல்லியிருந்தாங்க, வீட்டில் இருக்கிற கிணறை இறைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. பொதுவாக தெரியும்ல, எதற்காக ஒரு கிணறை இறைப்போம் அப்படின்னா, கிணறை இறைக்க தான் தண்ணீர் அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் அதிகமாக வரும். சரியா, அப்போ என்னுடைய சின்ன வயசுலேயுமே வீட்டில் இருக்கிற கிணறை இறைக்கும் பொழுது உள்ள ஆமையெல்லாம் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தவளை இருக்குது. சரியா, இப்போ யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஒரு கிணறை இறைக்க எப்படி தண்ணீர் வருதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போ நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்கிறோமோ அப்பந்தான் தேவ ஞானம் நமக்கு வளரும். சரியா, இப்போ யோசிச்சு பாருங்க, வேதாகமத்தில் பெரேயா பட்டணத்தார் அவ்வளோ அதிகமாக மன வாஞ்சையோட வேதாகமத்தை படித்தாங்க. வேதாகமத்தில் இருக்கிற பல காரியங்கள் அவங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினாங்க. அப்போ இன்னைக்கு நமக்குமே வேதாகமத்தை ஆராய்ந்து படிப்போம், தேடி வாசிப்போம். அதனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகம். வேதாகமத்தில் யோவான் 5:39 இவ்வாறாக சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாசனங்களை ஆராய்ந்து படிப்போம், அவருக்குள்ளாக வளருவோம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.